பிஜேபி கூட்டணியை வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கான அதிமுக காரனுக்கு இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா எங்களுக்கு? டேய், அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு, அவ்வளவுதான். அதுக்காக அதிமுக ஒரு புனித கட்சி, அது நல்ல கட்சி, அது தூய்மையான கட்சி, அது நேர்மையான கட்சி, அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி. சொல்ல சொல்லு. அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, அதிமுக குட்கா வழக்கு எல்லாமே இருக்கு. அங்க அதிமுக கனிமொழி எல்லாம் இருக்கு. புனிதப்படுத்துவது அதிமுகவை. இந்தியாவிலே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீ புனித கட்சியாடா? நீ இதை புனிதப்படுத்த பல பேர் சமூக வலைதளங்கள்ல போய் வந்துட்டு அதிமுக ஒரு தமிழர் தலைமை. தமிழனா பிறந்தவன்லாம் தமிழனடா. தமிழுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நிக்கிறவன் தமிழ சொல்லுவாரா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழ் எமக்கே உண்டு. எடப்பாடி சொல்லுவாரா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். எடப்பாடி சொல்லுவாரா? என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேச அதிமுக ஆள் இருக்கா? அதிமுக போய் சேர்ந்துட்டு அவர் பிரபாகரனை நேசிக்கிறார்கள், பிரபாகரன் என் தலைவன் என்று அதிமுக மேடையில பேச எவனுக்காவது தெம்பு இருக்காடா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை யாரை ஜஸ்டிஃபை பண்றீங்க? ரெண்டு கட்சி ஒண்ணுதான்டா, ஒழிக்கணும். திமுக அதிமுக என்பது தராசுல வச்சீங்கன்னா அப்படி நிக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அதிமுக நல்லதா தெரியுது. பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்லப்பா. அடுத்த 5 வருஷம் பாருங்களேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் எவ்வளவு நாள் தான்டா இப்படியே சொல்லுவீங்க? எடப்பாடியும் தெரியல, ஸ்டாலின் தெரியல, பட் சீமான் நல்லா பேசுறாப்ல. சீமான் கட்சியில் எல்லாரும் நல்லா பேசுறாங்க, பட் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு growth கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஓட்ட திமுக அதிமுகவே போட்டுட்டு நாங்க growth ரொம்ப நல்லா லட்சணமா இருக்கும். எங்க growth 3 பிள்ளை பிறக்குது, கடைசி பிள்ளை 2 பிள்ளை, மூத்த பிள்ளை 3வது பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைக்கும் நல்ல கறி, நல்லா சாப்பிடு. நீ சிக்கனை சாப்பிடு. இந்த பிள்ளைக்கு இந்த தவுட்டை தின்னு, நீ மாட்டுக்கறி சாப்பிடு. மூத்த பிள்ளை சிலைய பிள்ளை நீ நல்லா அப்படியே இது டேங்கிரி கபாப் சாப்பிடு. கடையரிசி பிள்ளை நீ என்ன பண்றது? உனக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு விடுறேன், போய் இதுல 3க்கு ஈக்குவலா கொடு. 3க்கும் சுண்டக்கடலை வை, 3க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கொடு, 3க்கும் மாட்டுக்கறி வை, 3க்கும் டேங்கரி கபாபா கொடு, 3க்கும் முட்டையை கொடு, 3க்கு நல்ல சோறை போடு, 3க்கும் வரகு கஞ்சியை ஊத்து. 2 பேருக்கு வரகு கஞ்சி ஊத்திட்டு 3க்கு விறகு கஞ்சி ஊத்துனா மூத்த பிள்ளை 2 பிள்ளை, ஒண்ணு திமுக அதிமுக, கடைசி பிள்ளை நாங்க 3வது பிள்ளை. 3வது பிள்ளைக்கு நீ பழைய கஞ்சா வச்சு இதுக்கு கஞ்சியை ஊத்தாம வச்சா நாங்க எப்படி இருப்போம்? சொர்ணா இருப்போம். ஆனாலும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு இந்த போடுறனா நீ நல்ல முட்டையும் நல்ல கோழிக்கறி மாட்டுக்கறி குதிரை எப்படி போடும் பாரு. எது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. 15 வருஷம் அரசியல், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகால தேர்தல் பயணம். யார்ட்டையாவது சீமான் கையேந்தி காசு வாங்கின ஏதாவது ஒரு செய்தியை ஆதாரபூர்வமா காட்ட பார்ப்போம். எடப்பாடிட்ட வாங்கினாரு, கருணாநிதி வாங்கினாரு, ஜெயலலிதா வாங்கினாரு, பிரபாகரன் வாங்கினாரு, உலக தமிழ்கிட்ட வாங்கினாரு, திருநெல்வேலி வாங்கினாருன்னு சும்மா சொல்லுவா வாயில. கோடி கோடியா வருதுமா. மாநாடு நடத்த பிச்சை எடுத்தது எங்களுக்கு தான் தெரியும். பிச்சை எடுத்தோம். பிச்சை எடுத்தாலும் உலகம் மிரள்கிற மாநாட்டை திருச்சியில் நடத்தி காட்டணும். 5 லட்சம் பேர் திரண்டா, 5 லட்சம் பேர் திரண்டாலும் அதிலே சரிவாதி பெண்கள் திரண்டாலும் ஒரு பெண்ணின் தாவணியை பிடிச்சு ஒருத்தர் இழுத்தான் என்ற செய்தி கிடையாது. 5 லட்சம் பேர் திரண்டார்கள், ஆனாலும் ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அவர் மேலே இருந்து ஒருத்தர் ஓடினார் என்கிற ஒரு செய்தி கிடையாது. மறுநாள் காலையிலே ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடந்த இடத்தில் மறுநாள் மதுபாட்டில் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு. மாநாட்டிலே ஒரே ஒரு மாநாட்டை டென்ட் போட்டு டென்ட்டுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்த ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு. நீ மத்த மாநாடு திமுக அங்கிட்டு காவல்துறை ஓடும், இங்கிட்டு பெண்கள் ஓடுவாங்க, அங்கிட்டு போலீஸ் பரபரப்பாகும்,